யோடு நாம் இருக்கிற பொழுது அல்லாஹ்வின் பொருத்தத்திலும் இறைவனுடைய நெருக்கத்திலும் நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். எப்பொழுது நாம் பிறருக்கு நம்முடைய செயல்களின் மூலமாக தொல்லைகள், தொந்தரவுகள், இடையூறுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது ரப்பினுடைய அன்பை விட்டும் நாம் வெளியேறிவிட்டோம். இறைவனுடைய நெருக்கத்திற்கும் அன்பிற்கும் துஆவிற்கும் உரியவர்களாக நாம் இல்லை என்று அர்த்தம். கணிதற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹதரத் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய யஹ்யா என்கிற ஒரு கிதாபில் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். பனி இஸ்ரவேல் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். எப்படிப்பட்ட காலகட்டம்னு சொன்னால், மக்களெல்லாம் மிகப்பெரிய பஞ்சத்திலும் பட்டினியிலும், ஒரு நேர உணவுக்கு கூட சாப்பிடுவதற்கு கூட உணவுகள் இல்லாத நேரத்தில் ரொம்ப கவலையோடும் பஞ்சத்தோடும் வாழ்ந்து வருகிற ஒரு நேரம். இந்த நல்லடியார் பாலைவனத்தில் பயணம் மேற்கொள்கிறார். அப்படி பயணம் மேற்கொள்கிற பொழுது ஒரு இடத்துல மணற் குவியலை பார்க்கிறார். பிரம்மாண்டமான மலையை போன்று குவித்து வைக்கப்பட்டிருக்கிறார்.